வாய்ப்பு இல்லை. இன்னும் 4 பந்து வீச்சுக்கள் மீதமாக உள்ளன. அங்கு நர்மதா ஆசிரியரால் அடித்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அதனுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 106. அடிக்கப்பட்ட 4 ஓட்டங்களுடன் 47 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இன்னும் 3 ஓட்டங்கள் பெறப்படும் சந்தர்ப்பத்தில் 50 ஓட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. இன்னும் 2 பந்து வீச்சுகள் மாதமே மீதமாக உள்ளன. 3 ஓட்டங்களை பெற்று 50 ஓட்டங்களை எட்டுவாரா பார்ப்போம். அனோஜ் எதிர் பிரதிபாசிரியரா அடித்தாடப்படுகின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 110. பிரதிபாசிரியருடைய ஓட்ட எண்ணிக்கை 47. 3 ஓட்டங்களை பெற்றால் அரை சதத்தை எட்டுவார். ஒரு பந்து வீச்சில் 3 ஓட்டங்கள் பெறப்படுமா? அடித்தாடப்படுகின்றது. ஓட்டம் பெறுவதற்கான ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 111. 15 பந்து பரிமாற்றங்கள் முறையில் யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர் அணியினர் 3 இழப்புகளுக்கு 111 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். 112 என்ற வெற்றி இலக்கு யாழ்ப்பாண கல்லூரி பழைய மாணவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 112 ஓட்டங்களை பெற்றால் யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்களிடமிருந்து மூன்றாவது வருடத்துக்கான திருமதி ருஷிரா குலசிங்கத்தினுடைய வெண்பந்து சுற்றி போட்டிக்கான அந்த கேடயம் கைப்பற்றப்படும். 10 விக்கெட்டுகள் 111 ரன்களுக்கு எடுக்கப்படுமாக இருந்தால் ஆசிரியர்களுடைய கையில் அந்த கேடயம் செல்லும். பார்ப்போம் யாருடைய கையில் மூன்றாவது இவரிடத்திற்கான அந்த கேடயம் கிடைக்கப்பெறும் என்று சிறிது நேரத்தில் பழைய மாணவர்கள் களத்தில் இறங்குவார்கள்.